அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயர் அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உரையை கேட்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, போர்கள் சம்பந்தமான ஒவ்வொரு தகவல்களையும் அதில் கொள்கை உறுதி போன்ற படிப்பினைகள் நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை பார்த்து கொண்டு வருகிறோம். இஸ்லாத்தில் ஒரு போரான ஹுனைன் யுத்தத்தை இந்த போர்க்களத்தில் நாம் காண இருக்கிறோம். ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதத்தில் இந்த போர் நடைபெற்றது. ஹுனைன் என்ற அந்த இடத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த போருக்கு பெயரும் வந்திருக்கிறது. தில் மஜாஸ் என்னும் இடத்திலிருந்து ஹுனைன் வழியாக, ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்கிற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடம்தான். அது அரஃபா வழியாக அந்த ஹுனைனிலிருந்து மக்காவுக்கு பயணித்தால் ஒரு 10 மைல் தூரம்தான் மக்காவிற்கு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மக்கா வெற்றி கிடைத்த அந்த வயிற்றெரிச்சல், பல பேர் பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகளாரை எதிர்க்க முடியாதவர்களாக இருந்தார்கள். பல நபர்கள் தங்களுடைய ஈகோவை வைத்து கொண்டு இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம், எந்த முகமதை எதிர்த்தோமோ அதிலே நாம் போய் சேரவா என்ற ஈகோனால் சில மனிதர்கள், சில குடும்பத்தார்கள், சில சாரார்கள் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் வராமல் அவர்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் ஆட்களை திரட்டி கொண்டு அவர்கள் இந்த போர்க்களத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக ஹவாஸ், கத்துஃபான் போன்ற அந்த குலத்தார்கள் இன்றைக்கு நமக்கு பார்க்க முடியுது. சத்தியம் இதுதான் தெரிந்தும் கூட வர மறுப்பார்கள். காரணம், நாம் இத்தனை ஆண்டு காலம் இந்த சத்தியத்தை எதிர்த்து விட்டோம், இந்த தௌஹீதை நாம் எதிர்த்து விட்டோம், திருப்பி போய் அந்த குரூப்பில் சேர்ந்து அது நல்லா இருக்குமா என்று உலக மாந்தர்களின் திருப்திக்காக படைத்தவனுடைய அந்த திருப்தியை விடக்கூடியவர்களாக இன்றளவில் என்ன செய்கிறாங்க, மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ ஹவாஸ் மற்றும் கத்துஃபான் போன்ற குலத்தார்கள் தங்களின் குழந்தை குட்டிகளோடு என்ன செய்கிறாங்க, இந்த போர்க்களத்திற்கு வருகை தருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த போரிலே இணை வைப்போர்களுடைய அந்த படையினுடைய அணிவகுப்பு மிக ரம்மியமாக அழகாக இருந்தது. முதல்ல குதிரைப்படைகளை நிறுத்தியிருந்தார்கள், அதற்கு பிறகு காலாட்படைகளை நிறுத்தியிருந்தார்கள், அதற்கு பிறகு பெண்களையும், போருக்கு பெண்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். பெண்களுக்கு பிறகு ஆடு, முதல்ல குதிரைப்படை, காலாட்படை, அதற்கு பிறகு பெண்களுக்கு பிறகு ஆடுகளை நிறுத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஏனைய கால்நடைகள், ஒட்டகம், கழுதை, இந்த மாதிரி என்னென்ன கால்நடைகளை வைத்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் அணிவகுத்து குடும்பத்தோடு, குழந்தை குட்டியோடு என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதரை அழிப்பதற்காக வர்றோம். போர் நெறிமுறை இஸ்லாமிய சமுதாயம் குழந்தைகளையோ பெண்களையோ வயதானவர்களை தொடமாட்டார்கள், அது தனி. ஆனால் அவர்கள் வந்தது எப்படித்தான், இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் வந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகளாருடைய படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 முஸ்லீம்களை, சஹாபாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவங்க இந்த போருக்கு கொண்டு வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை வீரர்களை ஒரு குதிரை வீரர் போய் எதிரிகள் எப்படி இருக்கிறாங்கிறத மலை மேலே ஏறி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல இப்படி குழும்பி இருக்கிறாங்க, கால்நடைகளுடனும் இவ்வளோ செல்வங்களுடனும் ஹுனைனில் நினைஞ்சிருக்கிறாங்க, வந்து கூடியிருக்கிறாங்க. பின்னாடி உங்களுக்கு இந்த போரினுடைய முடிவில் எவ்வளோ செல்வங்கள் முஸ்லீம்களுக்கு கிடச்சதுன்னு உங்களுக்கு நான் பின்னாடி எடுத்து சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிரித்து விட்டு சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளை அது முஸ்லீம்களுடைய கனிமத்தாக மாறிவிடும், நம்ம அதை வெற்றி கொண்டு விடுவோம். இது நபிகளாருடைய ஒரு முன்னறிவிப்பாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மக்கள் அப்படியே அழைத்து செல்லும்பொழுது பெரும்பாலும் இந்த ஹுனைன் யுத்தத்தில் பங்கு பெற்றவர்கள் யாருன்னா புதுசாக நியூ ஜாயின்ஸ் முஸ்லீம்ஸ் தான். புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செஞ்சாங்க, பழைய நபித்தோழர்கள் இருந்தாலும் கூட
புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ரொம்ப அதிகமாக மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்கிறதுனால அதில் உள்ள நபித்தோழர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஹரஜ இலல் ஹுனைன் யுத்தத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு செல்கிற வேளையில் மர்ரபி ஷஜரத்தின் ஒரு மரத்தை அவர்கள் கடந்தார்கள். முஷ்ரிக்கீன்களுக்கான ஒரு மரத்தை அல்லாஹுடைய தூதர் கடந்து சேர்றாங்க. காலுலஹா, அதுக்கு தாத்துல் அன்வாத் என்று பெயர் சொல்லப்படும். அல்லிக்கூன அலைஹா அஸ்லஹத்திகம், அவருடைய அந்த புனித மரமாக அந்த முஷ்ரிக்கீன்கள் அதை கருதி தங்களுடைய ஆயுதங்கள், சலஹ் என்றால் ஆயுதம், அந்த ஆயுதங்கள் என்ன செய்வாங்க, அதில் தொங்க விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை பார்த்த இந்த இஸ்லாத்தை ஏற்ற புதிதாக உள்ள நபித்தோழர்கள் கேட்குறாங்க, ஃபகாலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை இஜஅல்லனா தாத்துல் அன்வாத் கமா லஹும் தாத்துல் அன்வாத், அவங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத் மரம் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு புனித மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு துய்யவன் ஹாதா கமா கால கவுமு மூசா, இது மூசா நபியோடைய சமுதாயம் மூசா நபிகிட்ட சொன்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் 7வது அத்தியாயத்தில் வர 138வது வசனத்தை ஓதுறாங்க. ஓ ஜாவஸ்னா பி பனி இஸ்ராஈல் அல் பஹர், கடலை கடந்து பனு இஸ்ரவேலர்களை நாம் அழைத்து வந்தோம். ஃபஅதவ் அலா கௌமி, அவர்கள் யாக்குஃபூன அலா அஸ்னாமி லஹும், தங்களுக்கான சிலைகளை கொண்டு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே காலு யா மூசா இஜஅல்லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்தன், அவர்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போன்று, அந்த வாசகத்தை பாருங்கள், நபித்தோழர்கள் கேட்டாங்க இஜஅல்லனா தாத்துல் அன்வாத் கமா லஹும் தாத்துல் அன்வாத், அதே மாதிரி தான் இவங்களும் கேட்டிருக்கிறாங்க இஜஅல்லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அங்கே தாத்துல் அன்வாத், இங்கே ஆலிஹா கடவுள், எங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி மூசாவே எங்களுக்கு ஒரு கடவுள் ஏற்படுதுங்க. எப்போ கடலை கடந்து ஃபிரௌன்கிட்டருந்து பாதுகாத்து கடலை பழக்க முடியுமா? கடலை படந்து அல்லாஹ்வுக்கு உடைய சக்தியை மீறி உங்களுக்கு கொண்டு வரும்பொழுது கூட எங்களுக்கு இன்னொரு கடவுளை தகாங்க, அவங்கள மாதிரி ஒரு கடவுள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். காலை இன்னக்கும் கவுமுன் தஜஹலூன், ஒரு முட்டாள் கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதை அல்லாஹுடைய தூர் மேற்கோள் காட்டி மூசாவிடத்தில் அவருடைய சமுதாயம் கேட்ட மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. உள்ளது நஃப்சிபியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், ல தற்கபுன்ன சுன்னத்த மண்கான கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் அப்படியே ஜானுக்கு ஜான் என்ன செய்கிறீங்க, பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரொம்ப தீமையான ஒரு விஷயம், அழியக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் பாடம் எடுக்கிறார்கள். இந்த செய்தி நம்மால் பார்க்க முடியும். இது பொதுவாக மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் இந்தியா வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொள்கைக்காக இஸ்லாத்தை ஏற்றவர்களை விட தொல்லைக்காக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதிகம். நம்ம பழைய மார்க்கம் என்னதில் இருந்தோம், ஒரு பழைய மார்க்க இஸ்லாத்தை விட்டு முன்னோர்களுடைய அந்த நாட்டில் உள்ள என்ன மதம் இருக்கோ அதில் தான் நம்ம இருந்தோம். அதில் அதிகமான தீண்டாமை இருக்குது. அந்த தீண்டாமை இருந்த காரணத்தினால தான் என்ன செஞ்சாங்க, பெரும்பாலானோர் அது தாக்கு பிடிக்க முடியாமல் இஸ்லாத்தை ஏற்றாங்க. பல பேர் கொள்கைக்காக இறைவனை ஏற்றவர்கள் தனி. இப்படி பெரும்பாலானவர்கள் ஏற்றனால தான் நம்மளுடைய வழிபாடு அப்படியே அவங்களுக்கு ஒத்து போகும். பாருங்க, நம்ம படுக்க வச்சு தர்கால நம்ம மக்கள் வணங்குறாங்க, அது பிழை. அவங்க நிற்க வச்சு வணங்குறாங்க. அவங்களுக்கு உள்ள கலர்னால் நமக்கு பச்சைன்னு ஒரு கலர், அவங்களுக்கு சந்தனம் கூட நமக்கு உருசு, அவங்க யானையில் கொடிமரம் நம்மளும் கொடிமரம் ஏற்றுவோம், அவங்களுக்கு குங்குமம்னா நமக்கு சந்தனம், அவங்களுக்கு பூ நமக்கு, இப்படியே ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி. அவங்களுக்கு பீடை ஆடி மாதத்தை பீடை மாதம் சொல்லுவாங்க, இவங்க சஃபர் மாதத்தை பீடன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து வந்தனால அங்கே இருக்கிற மாதிரி ஒரு காப்பி என்ன செய்யறான், இங்கே மனிதனுடைய இயல்பாகவே மனுஷனுக்கு தோணும். அப்படி தான் ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம பிடிச்ச அந்த இடம் செட் ஆகி இருந்து அது இல்லை அப்படின்னு வேறு இடத்துக்கு நம்ம இது பண்ணும்போது அந்த இருக்கிற இடத்த பல இடம் மாதிரியாக மாற்றிக்கிற ஒரு அம்சம் வந்து மனிதனுக்கு இயல்பாகவே அந்த ஜீனில் என்ன செய்யப்படுது இருக்குது. அந்த இயல்பில் அவங்க கேட்குறாங்க. இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்டிப்பை கொடுக்குறாங்க. இந்த போர்க்களம் ஷவ்வால் மாதத்தில் நடக்கிறனால அது 6 நோன்பு வைத்தார்களா என்பது நமக்கு ஹதீஸ்களை தெளிவாக தெரியவில்லை. நபித்தோழர்கள் நோன்பு நோற்றவர்களாகத்தான் இந்த போர்க்களத்தில் பதிலே நோன்பு நோட்டிருந்தாங்க. இந்த போர்க்களத்தில் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்றவர்களாக அந்த போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அதில் நோன்பு நோற்றவர்களும் இருந்தாங்க, நோன்பு நோற்காதவர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த போர்க்களத்தில் இருந்தாங்க. ஃபலம்மா இஸ்தவா அலா ராஹிலத்திஹி தஆபி இனாயி மின் லபன், அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரையோ மாயின், தண்ணீரையோ அல்லது பாலையோ அல்லாஹ்வுடைய கொண்டு வர சொல்லி அதை ஒரு கால ஒட்டகத்தின் மீது அவர்கள் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யாங்க, நோன்பு முறிப்பதற்கான செயலை சொல்லா, நோன்பு விட வராங்க, பயணத்தில் நோன்பு விடலாம் என்ற அடிப்படையில். அப்போ காலல் முஃப்திரூனல் சுவ்வாம், நோம்பாளிகளை பார்த்து நோன்பு இல்லாதவர்கள் சொன்னாங்க, அஃப்திரு நோன்பு விட்டுருங்க, ரசூலாவை விட போகிறாங்க என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தான் நோன்பு நோட்டிருந்த விஷயத்தை என்ன செய்யலாங்க, இந்த போர்க்களத்தில் விட்டார்கள் என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய படையில் ஒரு உளவாளி வர்றான். எதிரணியிலேருந்து ஒரு உளவாளி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய படையில் அமர்ந்து கொண்டு பேசுகிறான், சிரிக்கிறான், இருந்துட்டு அப்படியே போகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு உளவாளி என்று சொல்லப்பட்ட உடனே ஸலமா பின் அல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துரத்தி சென்று என்ன செய்கிறாங்க,
அந்த உளவாளியை கொள்கிறாங்க. அவருடைய பொருள் பிறகு அவர்களுக்கு கனிமத்தாக கிடைக்கப்படுகிறது என்பதையும் நம்மள ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஹசஃப் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் அல்லாஹுடைய சொல்கிறாங்க, ஹீனா அராது ஹுனைனுக்கு போகும்போது அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை இன்ஷா அல்லாஹு பி ஹைஃபி பனி கினானா ஹைசு தக்காசமு அல் குஃப்ர். இந்த பனு கினானாவுடைய இந்த ஹசஃப் என்ற பள்ளத்தாக்கில் தான் நாங்கள் இணை வைப்பின் மீது உறுதியாக இருப்போம் என்று இணை வைப்பவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள். அல்லாஹ் நாடினால் நாளை நாம் அந்த இடத்துல தங்க போகிறோம். எங்கே அவன் உறுதிமொழி எடுத்தாலும் அங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தங்கியிருந்து அவர்களை வீழ்த்த போகிறோம் என்பதனை அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. முன்பே இதற்கு அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பே என்ன செஞ்சுறாங்க, இதை சஹாபாக்களுக்கு உணர்த்துறாங்க. அப்போ ஹுனைனை நோக்கி இஸ்லாமிய படை வந்தோடனே மாலிக் இப்னு அவுஃப் என்பவன் என்ன செய்கிறான்னா, குறுகலான சந்துகள், வளைவு நெளிவு சுழிவான அந்த மலை துவாரங்கள் இங்கெல்லாம் என்ன செஞ்சாலும் நிறைய அம்பு எய்யக்கூடிய தேர்ச்சியான அம்பு எய்யக்கூடிய ஆட்களை நிறுத்தி வச்சுட்டான். இதனால் முஸ்லீம்கள் உள்ளே வரும்பொழுது முதல் கட்டமாக முஸ்லீம்கள் மீது கடுமையான தாக்குதல் விடப்படுகிறது. லமா கான யோமு ஹுனைன் இல்தகா ஹவாசீன ஒ மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரத் அலிஃப் ஒ துலக்காவு ஒ அதுபரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய 10,000 படை வீரர்கள், அதில் பத்ர் போரில் மன்னிக்கப்பட்டவர்கள், பத்ர் போர் காலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு தனி சிறப்பு இருக்குது. அதில் மன்னிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்தார்கள். எதிரிகளுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அதுபரு அவர்கள் அனைவருமே என்ன செஞ்சாங்க, புறமுதுகு காட்டினார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, அப்போ அன்சாரிகள் சொன்னார்கள், லப்பைக்க யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக்க லப்பைக்க நஹ்னு பைன யதைக்க, உங்களுக்கு முன்னால் நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். மீண்டும் அல்லாஹுடைய இடைவெளியை விட்டு இடது பக்கம் பார்த்துன்னு செய்கிறாங்க, வலது பக்கம் பார்த்துன்னு சொல்கிறாங்க, இடது பக்கம் பார்த்து சொல்கிறாங்க. யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது லப்பைக்க யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக்க லப்பைக்க நஹ்னு பைன யதைக்க, உங்களுக்கு முன்னால் நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரே, இதோ வந்து விட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்கள், மகிழ்ச்சியாக இருங்க என்று சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஆன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹுடைய அடிமை மற்றும் தூதராவேன் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபித்தோழர்கள் எதிர்பாராத விதமான இந்த தாக்குதல் வருகிறது. என்னென்ன காரணம்னா, முதல்ல நம்ம மேலே சொன்ன மாதிரியே அந்த மாலிக் இப்னு அவுஃபனுடைய அந்த தாக்குதலும், அப்புறம் கனிமத்து பொருட்கள் அதிகமாக கிடக்கும் பொழுது, நீங்கள் உஹதுலையும் பார்த்தீங்க, ஹுனைன்லையும் பார்க்குறீங்க. பொதுவாகவே பொருள் மீது மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்கத்தான செய்ய ஆசை. அப்போ பரா இப்னு ஆசிப் அவங்களுடைய செய்தியை நம்ம பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். பரா இப்னு ஆசிப் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்குற கால ரஜுலில் பரா இப்னு ஆசிப், பரா இப்னு ஆசிப் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, அஃபரத்துமன் ரசூலுல்லாஹி யௌமு ஹுனைன், ஹுனைன் போர்க்காலத்தில் நீங்கள் அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு நீங்கள் ஓடிட்டீங்களாமே. பிற்காலத்தில் உள்ள ஆள் பரா இப்னு ஆசிப்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ரசூலுல்லாஹ் விட்டு ஓடி போயிட்டீங்களாமே, என்ன விஷயம்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இல்லைன்னு தானே பதில் சொல்லணும். நீங்கள் ஓடினீங்களான்னு கேட்டால் எஸ் நாங்கள் ஓடணும், அல்லது நோ இல்லைன்னு சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க, லஹக்கின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபிர்ர, அல்லாஹ்வுடைய தூதர் ஓடலைங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் புறமுதுகு காட்டி ஓடினது அந்த தாக்குதலில் அவன் அல்லாஹ் பின்னாடி அவங்கள மன்னிச்சிட்டா. அதை அவர்களால் என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியாத காரணத்தினால எஸ் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாத, நோன்னு சொல்லவும் முடியாது, பொய்யும். இல்லை ரசூலுல்லாஹ் ஓடலை அப்படின்னு அர்த்தம், நாங்கள் ஓடிட்டோங்கிற கருத்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. இன்னும் ஹவாஸினா கான கௌமன் ருமாத்துன், அந்த ஹவாஸ் என்ற குலத்தார்கள் அம்பி எய்வதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். வ இன்னா லமா லகைனாஹும் ஹமல்லா அலைஹிம், நாங்கள் அவர்களை அடித்து வீழ்த்தும் பொழுது ஃபன் ஹசமு அவர்கள் தோற்றார்கள், தோத்தும் போயிடறாங்க. அக்பலல் முஸ்லீமூன் அல்லல் கனாயிம், முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கனிமத்து பொருட்களை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஃபஸ்ட் அக்பலுனா பிஸ்ஹாம், அம்புகளை கொண்டு அவர்கள் எங்களை தாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன செஞ்சிட்டோம், ஓட ஆரம்பித்தோம். இதில் ஒரு பியூட்டியை பாருங்கள். ஃபம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யஃபிர்ர, அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்தில் பின்வாங்கவில்லை. ஃபலக்கது ராயத்தகு ஃப இன்னஹுல் அல்லாஹ் பாலத்திஹில் பைலா, பைலா என்ற தன்னுடைய வெந்நீர கோவிரை கழுதலையில் அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வர்றாங்க. வ இன்ன அபா சுஃபியான் ஆஹிது பில் இஜாமிகா, அபு சுஃபியான் யார் இந்த போர்க்களத்தில் பாருங்கள், அந்த கழுதையினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு வருகிறார். ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனால் நபி லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபியாவேன், நான் பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிப்புடைய மகன் பேரன் என்று அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல் முத்தலிப்புடைய பேரன் தானே, இது அல்லாஹுடைய தூர் சொல்கிறாங்க. இதில் 2 விதமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதல்ல அல்லாஹுடைய தூருடைய இந்த உறுதியை பாருங்கள். 10,000 வீரர்களோடு அல்லாஹுடைய தூர் போருக்கு வந்தாங்களே. இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியானும் ரசூலுல்லாஹும் தான் இருக்கிறாங்க. அப்போ 10,000ல் ஒரு ஆள் ஓடியாச்சு, ரசூலுல்லாஹை சேர்க்காம பார்த்தா. மீதி 9,999 நபர்கள் ஓடிவிட்டார்கள். அபு சுஃபியான் மட்டும்தான் நின்றால். ஆனால் தான் ஏற்றிருக்கிற சத்தியத்தை, தான் ஏற்றிருக்கிற கொள்கையை, இந்த ஷிர்க்குக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் ஆட்களுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் எண்ணிக்கைக்காகவும் அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை. எல்லோரும் ஓடிய பிறகும் கூட அல்லாஹுடைய தூதர் 2 விதமான அட்ரஸும் சொன்னாங்க. ஆனால் நபி லா கதீப், நான் நபியாவேன், பொய்யன் அல்ல. ஆனால் இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் பேரனும் ஆவேன்.
உலக அட்ரஸ்ஸு, மறுமை அட்ரஸ்ஸு ரெண்டையும் சொல்லி அந்த போர்க்களத்திலே வீராதி வீரனாக, தளபதியாக, சிங்கமாக அல்லாஹுடைய தூதர் கர்ஜித்தார்கள் என்ற செய்தியை நம்மால் இதில் உள்வாங்க முடிகிறது. இன்றைக்கு நம்மளில் பல பேர் பார்க்குறோம், இவரை வைத்து தௌஹீத், அவரை வைத்தான் கொள்கை, வாப்பா வச்சு வந்தேன், உம்மா வச்சு வந்தேன், உம்மாவை இப்போ அந்த கொள்கை ஏற்றுக்கல, வாப்பா சொன்னால நாங்கள் இருந்தோம், இப்போ வாப்பாவே கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும்போது நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி பல நபருக்காக இன்றைக்கு கொள்கையை விலை பேசக்கூடியவர்கள், கொள்கையை விட்டு பின்வாங்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நம்பியும் இல்லை, படைத்தவனை நம்பி என்ன செஞ்சாங்க, இந்த கொள்கையில் இருந்தார். இதில் பாருங்கள், அபு சுஃபியான் அவர்களுடைய ரசூல்லா மக்காவில் 13 ஆண்டு காலம் இருந்தாங்கல்ல, 13 ஆண்டு கால வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அபு சுஃபியான் நபிகளாருக்கு எதிரானவர், அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர். பத்ர் போர்க்களம், அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை முடக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹுடைய தூதரே வந்தாங்க. அப்போ 13 மக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக இருந்தார்கள். உஹது போர்க்களம், அல்லாஹுடைய தூதர் எதிராக போர்ப்படையை திரட்டி வந்தார்கள். நபிகளாரை கேலி செஞ்ச நம்ம உஹது போரில் பார்த்தோம். அஃபில் கௌமி முஹம்மது, அஃபில் கௌமி இப்னு அபு குஹாஃபா, அஃபில் கௌமி இப்னு ஹத்தாப். இந்த கூட்டத்தில் உமர் இருக்கிறாரா, அபூபக்கர் இருக்கிறாரா, முகமது இருக்கிறாரா, இன்ன ஹா உலாய் குத்திலுல் அவுகான அஹ்யான்ல அஜாபு, அவர்கள் உயிரோடு இருந்தால் எனக்கு பதில் சொல்லி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கர் சித்திக்கையும் உமரையும் கேலி செய்த வண்ணம் உஹது போர்க்களத்திலே பேசினார்கள். ஹந்தக் யுத்தத்திலே இஸ்லாமிய படைக்கு எதிராகத்தான் அபு சுஃபியான் களத்திற்கு வந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த ஹந்தக் யுத்தத்திலே நம்ம பார்த்தோம், ஹுதைஃபத் இப்னு அல் யமான் என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேவு பார்த்துட்டு வரும்பொழுது அம்பை எடுத்து ஒரு ஹெட்ஷாட் அடிக்க பார்க்குறாங்க. இல்லை அப்போ தான் ஃபதக்கர்து கௌல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது. லா தத்அர்ஹும் அலைய, எனக்கு எதிராக அவர்களை எச்சரிக்கை செஞ்சிட வேண்டாம், போய் பார்த்துட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னது வந்துச்சு. அந்த அம்பை நான் உள்ளே வச்சுட்டேன், எடுத்து அடிச்சிருந்தோம்னா அபு சுஃபியான் அவுட்டு. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் அபு சுஃபியானை தப்ப செய்து அவருடைய அம்பிலிருந்து சரிபார்த்து தெளிவாக்கி அவரை கொண்டு வந்து அல்லாஹ் மக்கா வெற்றியிலே நுழைத்து அவரை இஸ்லாத்தை ஏற்க வைத்து ஹுனைனிலே பங்கு பெற செய்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த சைடு 18 வருஷம், இங்கே ஹிஜ்ரி 8 தான் இந்த போர்கள் நடக்குது. அப்போ 13, 8, 21 வருஷம் ரசூல்லா நபியாக இருந்தது 23 வருஷம். அதில் 21 வருஷம், குறைஞ்சபட்சம் 20 வருஷம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக, தூதருடைய மார்க்கத்துக்கு எதிராக இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்று செயல்பட்டவர். ஹுனைன் என்ற யுத்தத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், மக்கா வெற்றிலே ஏற்றுக்கொண்டு ஹுனைனிலே தலைமை தாங்குகிறார். அபூபக்கர் அவர்கள் பத்ரில் இருந்தார்கள், உமர் அவர்கள் பத்ர், உஹது, ஹந்தக் எல்லாத்தில் இருந்தால் அவர்களெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுகிற அந்த வேளையிலே அபு சுஃபியான் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுதையினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்து கொண்டு போர்க்களத்தில் இருக்கிறார் என்றால், யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே உன்னுடைய மார்க்கத்தின்பால் எங்களுக்கு உறுதி பெறச் செய் என்ற அந்த துவா என்பது சாதாரண ஒரு துவா இல்லை. யாருக்கு அல்லாஹ் அந்த உறுதிப்பாட்டை நாடுகிறானோ அவர்கள் நிற்பார்கள். பல்லாண்டு காலம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர் இந்த போர்க்களத்தில் இஸ்லாத்தை அரணாக காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று தகவலையும் என்ன செய்ய முடிகிறது, இந்த ஹுனைன் யுத்தத்திலே நம்மால் காண முடிகிறது. இன்னும் இந்த யுத்தம் அப்படியே நீண்டு கொண்டே சொல்கிறது. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒரு முஸ்லீமின் மீது ஏறி ஒரு காஃபிர் என்ன செய்கிறான், வெட்ட கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். பின்னால் சென்று அவனுடைய கழுத்து நரம்பிலே அபு கதாதா அவர்கள் கொள்கிறார்கள். கொண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மன் கத்தல கத்தீலன் லஹு அலைஹி பையினத்துன் ஃபலஹு சலபுஹு, யார் ஒருவரை கொன்றதுக்குரிய ஆதாரத்தை கொண்டு வருகிறாரோ அவருடைய உடம்பில் உள்ள பொருள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும்போது ஃபகும்து ஃபகுல்து மன் யஷ்ஹது லி, எனக்காக யார் சாட்சி சொல்லுவா, சாட்சியத்தை கேட்கிறார்கள். யாருமே சாட்சி சொல்ல. சும்ம ஜலஸ்து, நான் உட்கார்ந்து விட்டேன். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருத்தரை கொன்வதற்கான அந்த சான்று இருந்தால் காட்டி விட்டு பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது மீண்டும் இவர்கள் அபு கதாதா எழுகிறார்கள். இப்படி 2-3 தடவை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவை எழுந்து கேட்குறா, மாலக யா அபா கதாதா, அபு கதாதா என்ன ஆச்சு, என்ன எழுந்துக்கிட்டே இருக்கிறீங்களா, என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது ஃபஅக்ஸஸ்து அலைஹில் கிஸ்ஸா, நான் அடைந்த சம்பவத்தை, அந்த முஸ்லீமை கொல்ல வந்தவனை நான் எப்படி கொன்றேன் என்ற விஷயத்தை நான் சொன்னேன். சொல்லும் பொழுது ஃபகால ரஜுலுன் சதக்க யா ரசூலுல்லாஹ் வ ஸலபுஹு இந்தி, அவர் சொல்வது உண்மைதான் அபு கதாதா, அவர் யாரை கொன்றாரோ அவருடைய பொருள் என்னிடத்தில் இருக்கிறது, ஃபர்திஹி அன்னி, எனக்காக அவரை திருப்திப்படுத்திருங்க, அவர் பொருளை நான் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லும்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்கிடுறாங்க. ஃபகால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் குறுக்கிட்டு சொல்கிறார், லா ஹல்லாஹி இதன் யஅமிது இலா அஸது மின் உஸுதுல்லாஹி யுகாத் அனில்லாஹி வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவும் ஒருவர் போரிட்டு, யாரு அல்லாஹ்வுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கம் அபு கதாதா அவர்களை சொல்றாங்க, அப்படி ஒருவர் போரிட்டு எதிரியை வீழ்த்தி விட்டு அல்லாஹ் யுதீக ஸலபுஹு,
மின்ஹு, அவருடைய பொருளை உனக்கு கொடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் கண்டிப்பாக அல்லாஹ் மீது ஆணையாக அனுமதி கொடுக்க மாட்டார்கள். யார் கொன்றாரோ அல்லாஹுக்காகவும் தூதருக்காகவும் போர் செய்து யார் இந்த போர்க்களத்தில் எதிரியை கொன்றார்களோ அவருக்காகத்தான் இந்த பொருள் கொடுக்கப்படும் என்று அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்க, அவர் சொன்னது அபூபக்கர் உண்மையை சொல்லிவிட்டார். ஃபஅதாஹு, அந்த அபூ கதாதாவுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்து விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், ஃபபதஅது பிஹி மஹரஃபன் ஃபி பனி சலமா, பனி சலமா குலத்தார்களிடத்தில் அந்த கவசத்தை கொடுத்து விட்டு நான் ஒரு இடத்தை என்ன செஞ்சுட்டேன், ஒரு தோட்டத்தை நான் வாங்கிவிட்டேன். ஒரு கவசம் என்பது ஒரு தோட்டம் வாங்குற அளவுக்கு அன்றைக்கி போர்க்கவசத்தினுடைய விலை அவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த கவசத்தை கொடுத்துட்டு நான் ஒரு தோட்டத்தை நான் வாங்கிவிட்டேன். ஃபஇன்னஹூல அவ்வளு மாலி தஅத்தலத்துஹு ஃபி இஸ்லாம், நான் இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு வாங்கிய முதல் சொத்தே அந்த கவசத்தை கொடுத்து விட்டு நான் வாங்கிய அந்த தோட்டம் தான் ஹுனைன் போர்க்களத்தில் என்று அபூ கதாதா அவர்கள் பதிவு செய்கிற அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. இதில் மார்க்கம் ஒரு விதி விதித்தால் அந்த விதிக்கு எந்த விதிவிலக்கும் இல்லாமல் அதை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற தகவல்களை இதில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய சிங்கத்தில் ஒரு சிங்கமாக அபூ கதாதாவை இந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் அவுதாஸ் என்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சில பேர் செயல்பட்டாங்கன்னா அபூ ஆமீர் அவர்களை தலைமைத்துவமாக வைத்து அபூ ஆமீரும் இந்த சம்பவத்தில் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு கைஸும் அபூ மூசா என்று இரண்டு விதமாக வரலாற்றில் அவர்கள் சொல்லப்படுவார்கள். அபூ ஆமீர் அபூ மூசா இவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு நபரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருக்கிற அந்த நபரை கொலை செய்வதற்காக செல்லும் பொழுது துரைத் பின் சிம்மா என்பவன் ஒரு கவிஞனாக இருந்தான். அப்போ அவன்கிட்ட போய் நேருக்கு நேராக அபூ ஆமீர் அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடித்து அந்த துரைத் பின் சிம்மாவை என்ன செய்கிறாங்க, வீழ்த்து விடுகிறார்கள். வீழ்த்து விட்டால் ஜுஷாம் குலத்தை சார்ந்த ஒருவன் செஞ்சுக்கிறான்னா அம்பு எடுத்து நெஞ்சிடறான், அபூ ஆமீருடைய காலில் அடித்து விடுகிறான். அப்போ அபூ ஆமீர்கிட்ட கேட்குறாங்க, அபூ ஆமீரே, அந்த அபூ மூசா அவங்க கேட்குறாங்க, உங்களை யார் இந்த மாதிரி கொன்னது என்று கேட்கும் பொழுது அம்பு அடித்து கீழே கிடக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஓடுறான் பாருங்க அவன் தான் என்று சொல்லும் பொழுது அவர் அபூ மூசா அப்துல்லாஹ் இப்னு கைஸன் அவர்கள் ஓடி விரட்டி செல்கிறார்கள். விரட்டி சென்று அவங்க கேட்குறாங்க, அலா தஸ்தகி அலா தஸ்புத்து, உனக்கு வெக்கமா இல்லையாடா, நீ ஓடுறிய, நீ சரியானவனாக தான் நின்று என்கிட்ட நீ சண்டை போடு பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது அவனை ரோசத்தை ஏற்றினோடனே அவன் உடனே நின்று சண்டை போடுகிறான். அவனை அடித்து வெட்டி வெட்டுகிறார்கள். லர்பத்தைன், வாட்களால் 2 கிளி கிழிக்கிறார்கள். அவன் அப்படியே செத்து மடிந்து விடுகிறான். பிறகு ஓடோடி வந்து அபூ ஆமீர் இடத்துல வர்றாங்க. கத்ரல்லாஹு சாஹிபுக்க, உங்களை கொன்றவனை அல்லாஹ் கொன்று விட்டான். நீங்கள் பாருங்கள், ஓடி சென்றது இவர், புத்தியை பயன்படுத்தி அவனை வீழ்த்தியது இவர், துரத்தி அவனை கொண்டது இந்த போர்க்களத்தில் இந்த அபூ மூசா தான். ஆனால் திருப்பி போய் அவருடைய சகோதரர் அபூ ஆமீர்கிட்ட போய் நான் எப்படி கொண்டேன் தெரியுமா, வீரவசனம் பேசவில்லை, பெருமை பேசவில்லை. அந்த இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுடைய தோழரின் மூலமாக என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் அந்த உங்களை காயப்படுத்தியவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொன்று விட்டான் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பக்குவத்தை பாருங்கள், அபூ மூசா அவருடைய பக்குவத்தை. இன்றைக்கி பெருமை என்ற குணம் மனுஷன்ட்ட எப்படி இருக்குது? பெருமை என்ற குணம் சாதாரண ஒரு குணம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது மன் கானஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் அணு அளவு, அணுனா எவ்வளோ, ஒரு கடுகளவு தான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, பெருமை என்பது வந்துருச்சுன்னா, பெருமை என்றால் என்ன என்பதுக்கு முஸ்லீமில் ஒரு செய்தி விளக்கமாக வருகிறது. சத்தியத்தை மறைப்பதும் மக்களை மட்டம் தட்டுவதும். இன்றைக்கி மக்களை மட்டம் தட்டுற இன்றைக்கி இருக்குதா இல்லையா? பணத்தால், அழகால், கல்வியால், குடும்ப பாரம்பரியத்தால், ஊரை வச்சு கூட என்ன செய்யலாம், எங்கள் ஊரை பற்றி அவ்வளோ செழிப்பாக இருக்குது, ஊரை வைத்து கூட ஊர் மக்களை மட்டம் தட்டுகிறார்கள். பள்ளிவாசலை வைத்து பெருமை அடிப்பார்கள், வீட்டை வைத்து பெருமை அடிப்பார்கள், அழகை வைத்து பெருமை அடிப்பார்கள், கல்வியை வைத்து பெருமை அடிப்பார்கள், செல்வம், பெண்களெல்லாம் எடுத்துக்கொண்டா நகையை வைத்து பெருமை அடிப்பது, நகை போட்டுக்கிறாங்களா, இல்லாதவங்கள்ட்ட அதை காட்டுறது, இல்லாதவங்கள்ட்ட ஏன் நீங்கள் காட்டுறிய, உங்களோட மேலே உள்ள ஆட்கள்கிட்ட வச்சு உங்களால் அதை பெருமை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இல்லாதவர்களை மென்மேலும் என்ன செய்யப்படுத்துவது, அவருடைய மனதை நோயினைப்படுத்துகிற ஒரு செய்தியை பார்க்க முடியும். இது மாணவர்கள்ட்ட நம்மள்கிட்ட அதிகமாக பார்க்க முடிகிறது. பல மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆடையை மீண்டும் மீண்டும் அணிவார்கள், கிழிந்த ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறது, நீ ஏன்டா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கிற, ஒரு நல்ல ட்ரெஸ் போட வேண்டியதானே. கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது சில பேர் உயர்ந்த செல்வத்தில் இருப்பாங்க, சில பேர் வருமானம் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு போதுமான ஆடைகளோ செருப்புகளோ வாட்சுகளோ வாங்க முடியாது. ஒரு பிஞ்ச செருப்பை என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஒரு கிழிஞ்ச சட்டைகளையோ பேண்ட்டுகளையோ அணிந்திருந்தால் கூட கேலி செய்வது, என்ன இவன் அப்படி அணிஞ்சிருக்கிறான், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட வேண்டியதானே. கொஞ்சம் ஒரு மனுஷனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன்ட்ட நல்ல ட்ரெஸ் இருந்தால் அவன் எதுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்? அது எவனாவது அப்படி உலகத்தில் செய்வானா? வேணுக்குமே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வருவானா? அப்போ அவர்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம், அல்ல அந்த வருமானத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். அது தெரிந்தும் கூட நீ போய் அவனுடைய மனசை நோகப்படுத்துகிறாய் என்றால், அவருடைய சின்ன பையனாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவருடைய மனசு எவ்வளோ காயப்படும். ஒரு பெண் நகை இல்லாமல் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க கழுத்தில் ஒன்றுமே இல்லைன்னா, இருந்துச்சுன்னா போடத்தனமாக போகிறாங்க.
ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு கேட்டால் இதான வீடு, வேறு பங்களா பார்த்து இருந்து கூற வீட்டிலையா இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார் என்றால் உன்னிடத்தில் அது பணம் செல்விப்பிள்ளை நீ இருக்கிறாய் அல்லது அழகில் இருக்கிறாய் கல்வியில் இருக்கிறாய் என்பதற்காக இன்றைய தினம் நாவை சுரட்டுகிறாயா? அல்லாஹ் காலத்தை சுற்றக்கூடியதாக வைத்திருக்கிறான். எவ்வளோ பெரும் பெரும் பணக்காரர்களை இந்த உலகம் பார்த்து விட்டது. ஒரு நொடியில் அல்லாஹ் கீழே தள்ளி ஒரு சாப்பாட்டுக்காக அவர்கள் கையேந்துகிற நிலைமையை கூட இந்த உலக வரலாறு பார்த்துருக்கிறது. பெருமை என்ற குணம் நம்முடைய உள்ளத்திலே அளவு கூட வந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த ஹுனைன் போர்க்களத்தில் இந்த ஒரு சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கிறது. சம்பவம் முடியவில்லை, அது தொடர்கிறது. அந்த நபித்தோழர் அவரை கொன்றுவிட்டு ஓடி அபு ஆமீர் இடத்துல வருகிறார். அபு ஆமீர் அவர்களை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி என்னுடைய நிலை முடிய போகிறது, இந்த காலில் உள்ள அம்பை நீங்கள் பிடுங்கி எடுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் ஒரேடியாக அந்த அம்பை பிடித்து இழுத்தேன். மின்ஹொல் மா, அதிலிருந்து அப்படியே ரத்தம் தண்ணீர் பீறிட்டு வெளியே வந்தது. அப்போ அந்த அபு ஆமீர் சொல்கிறார், நீங்கள் யோசித்து பாருங்கள், யா இப்ன அஹி, என் சகோதரனின் மகனே, அக்ரீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சார்பாக நீ சலாத்தை சொல்லிவிடு. ஃபகுல் லஹு இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு நீ தேட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்திற்கு வரை அபு மூசாவை பிரதிநிதியாக ஆக்குறாங்க. சிந்திச்சு பாருங்கள், தான் சாக போகிறங்கிற நிலை தெரிஞ்சிருச்சு. வியாபாரத்தை பற்றி பேசவில்லை, பிள்ளைகளை பற்றி பேசவில்லை, மனைவிகளை பற்றி பேசவில்லை, உறவுகளை பற்றி பேசவில்லை, கடனை பற்றி பேசவில்லை, வசியத்தை பற்றி பேசவில்லை, தன்னுடைய பொருளாதாரம் எதையும் பற்றி பேசாமல் அபு ஆமீர் அவர்களுடைய உள்ளத்தில் அப்போ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய நாடி நரம்பெல்லாம் நேசித்திருந்த ஒருவனால் மட்டும்தான் சாவ கிடக்கும் பொழுது தான் செத்து விடுவோம், அம்பை பிடுங்கும் பொழுது ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது, இந்த இரத்த வெள்ளத்திலே இந்த இடத்திலே நம்ம செத்து விடுவோம், மீண்டும் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு செய்தியை கூட நம்மால் சொல்ல முடியாது என்று இருக்கும் பொழுது குடும்பத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு குடும்பமாக மனைவியை விட பிள்ளையை விட ஒன்னாசி அஜுமாயின் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை விட நபிகளார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட நபிகளார் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அதை உண்மையிலே அபு ஆமீர் அவர்கள் நேசித்தார்கள். அதனால தான் ஃபக்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சார்பாக நீ சலாத்தை மட்டும் என்ன செஞ்சிரு, நீ சொல்லிவிடு, எனக்காக ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொல். ரெண்டு சொல்லையும் பாருங்க, நபிகளாரின் மீது உள்ள நேசத்தை ஒன்று சலாம் காட்டுகிறது, வஸ்தக்ஃபிருலி, எனக்காக அல்லாஹ்வுடைய தூதரை பாவ மன்னிப்பு கேட்க செய்யினா மறுமை குறித்த அந்த சிந்தனை, மறுமையில் என்னுடைய நிலை என்ன, இவர் என்ன சினிமாவுக்கு வந்திருக்கிறாரா இல்லை வேறெனும் தவறு செய்ய வந்திருக்கிறாரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார், வீர மரணம் ஷஹீத் அடைய காத்து கொண்டிருக்கிறார், அந்த நேரத்திலும் கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எனக்காக பாவ மன்னிப்பு நீ கேட்க செய் என்று சொன்னோன்னே அபு ஆமீர் அவர்கள் மக்களிடத்தில் அப்படியே பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். மக்கச எசீரன், கொஞ்சம் நேரம் கடைகிறது, சும்மா மாத்த அவர் இறந்து விடுகிறார். இறந்த உடனே அப்துல்லா இப்னு கைஸ் என்பவர் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார். ஃபதகல்து அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் நான் சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிலே படுத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய அந்த படுக்கிற கட்டிலுக்கும் அவருடைய முதுகுக்கும் எந்த விதமான ஒரு விரிப்பும் இல்லாமல் கத அசர ரிமாலு ஸரீரி பி லஹ்ரிஹி வ ஜன்பிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலும் விலாப்புறத்திலும் அந்த கட்டிலுடைய தடம் அப்படியே பதிந்திருந்தது. ஃபஅக்பர்து பி ஹபீரனா, எங்களுடைய செய்திகளையும் அபு ஆமீருடைய செய்தியும் நாங்கள் எடுத்து சொன்னோம். அப்படி சொல்லும்பொழுது ஃபகால லஹு இஸ்தக்ஃபிருலி ஃபதஆ பி மாஇ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள். தன்னுடைய கைகளை உயர்த்தினார்கள், ஒளி செய்தார்கள். ஒளி செய்துவிட்டு இரண்டு கைகளையும் அல்லாஹ்வுடைய தூக்கி கேட்டார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி உபைத் இப்னு அபி ஆமீர், யா அல்லாஹ் அபு ஆமீரை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்டுவிட்டு அல்லாஹும்ம இஜ்அல் யௌமல் கியாமா ஃபௌக கஸீரி மின் ஹல்கிக மினன் நாஸ், யா அல்லாஹ் படைப்பினங்களிலே டாப் மோஸ்டான படைப்பினமாக இவரை மறுமை நாளிலே எல்லா படைப்பையும் விட இவரை உயர்ந்த இடத்தில் நீ மறுமை நாளிலே வைத்துவிடு என்று அபு ஆமீருக்காக துவா செய்கிறார்கள். அந்த நேரத்தில் மெதுவாக அப்படியே ஃபகுல்து வலி வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அப்துல்லாஹ் இப்னு கைஸ் தன்பஹு, யா அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு கைஸினுடைய பாவத்தை மன்னித்து விடு. வத்ஹிலஹு யௌமுல் கியாமா மத்ஹலன் கரீமா, உயர்ந்த இடத்தில் அவரை சொர்க்கத்திலே நுழைத்து விடு என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாவ மன்னிப்பையும் மறுமைக்கான நிலையும் கேட்டார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களை, ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நபித்தோழர்களுடைய பண்பு எப்படி இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் மீது உள்ள கொண்ட காதல், நபிகளாரின் மீது உள்ள அந்த வெறி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் இந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை இந்த போர்க்களத்திலே கழித்தார்கள் என்ற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் இஸ்லாமிய உம்மத்திற்கு கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொண்டால் 6000 அடிமைகள், 24,000 ஒட்டகங்கள், 40,000க்கும் அதிகமான ஆடுகள்,
4000 உக்கியா அளவு வெள்ளி இதெல்லாம் கிடைத்தது. மசூத் இப்னு அம்ர் என்ற ஒரு நபித்தோழரை இதுக்கு அல்லாஹுடைய தூதர் பாதுகாவலராக வைத்தார்கள். மீண்டும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அல்லாஹுடைய தூதர் இந்த கனிமத்தை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். இந்த பங்கிட்டு கொடுக்குற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு தான் இந்த ஹுனைன் யுத்தத்தில் வந்தாங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாருக்கும் 100 ஒட்டகங்கள் நினைச்சிருந்தாங்க. 24,000 ஒட்டகம் இருக்குல்ல, 100 ஒட்டகங்கள் அல்லாஹுடைய தூதர் கொடுக்குறாங்க. அப்போது அன்சாரிகள் மதினாவாசிகளில் சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன முகமது அவருடைய கூட்டத்தாருக்கு கொடுக்குறாரு, இது நீதமான பங்கீடு இல்லை, அவருடைய குறைசி கூட்டம்னோன்னே அதிகமான ஒட்டகத்தை கொடுக்குறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, போர்க்களத்தில் நம்ம எதிரிகளை பக்கத்தில் என்ன அடித்து களமாடி இருக்கிறோம், நமக்கு இவ்வளோ கொடுக்கலையே என்று பேசிய உடனே இந்த தகவல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் அப்படியா யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் என்று எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் ஒரு கூடாரத்தில் அழைக்கிறார்கள். இந்த பொது வாழ்க்கையில் இன்றைக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அல்லாஹுடைய தூதர் எல்லோரையும் அழைத்தார்கள். அழைத்து விட்டு கேட்டார்கள், என்ன இப்படி ஒரு செய்தி எட்டிச்சே அப்படின்னு சொல்லும். அன்சாரி சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே எங்களை பெரியவர்கள் யாரும் இதை சொல்லவில்லை, எங்களை இளைஞர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரியான தகவலை கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு மூசா மின் கபுல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவருடைய சமுதாயம் இதைவிட அவர்களை பாடுபடுத்தியது. ஃபஸபர, அவர் பொறுமையாக இருந்தால். நம்மளாம் மூசா அவர்களை மூர்க்கமானவராக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் ரொம்ப ஹார்டாக இருக்கிறான், தடாலடியாக இருக்கிறான்னா, ஏன்டா மூசா மாதிரி இருக்கிற கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லுவாங்க. என்னமோ மூசா என்பவர் பொறுமை இழந்தவராக நம்ம சமுதாயத்தில் கருதுறோம். அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு மூசா மின் கபலிக், மூசாவுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அவருடைய சமுதாயம் கொடுத்த துன்ப அனைத்தையும் ஃபஸபர, அவர் பொறுத்து கொண்டார் என்று பொறுமைசாலியினுடைய பட்டத்தை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு பொறுமைசாலியாக இருந்திருப்பார்கள். அவர்கள் செய்த அட்டுழியத்தை நம்மால் இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வர முடியாது. அவ்வளவு மூசா நபி சமுதாயம் அவர்களை படாத பாடு படுத்தினார்கள் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டு ரசூல்லா மேம்மன் இதில் ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு நன்மையும் இருக்கிறது. தனக்கு ஒரு துன்பம் வருது, தன்னை விட ஒரு துன்பத்தில் இருப்பவர் நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுடைய துன்பம் காணாமல் போய்விடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு பஸ்ஸில் போகிறான், ஒரு சின்னதாக விபத்து விழுந்துருச்சுன்னு வைங்களேன், கை அடிபட்டுருச்சு, கை உடஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, அந்த பஸ்ஸில் அடிபடாமல் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை பார்க்கக்கூடாது. அவனை பார்த்து அவனுக்கு அடிப்படலையே, நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ் செஞ்ச அருளில் நிராசை அடைஞ்சு வருவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தான் சொல்கிறாங்க, உந்துரு மன்ஹுவா அஸ்ஃபல மின்கும் லா தந்துரு மன்ஹுவா ஃபௌகக்கும், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். உன்னை விட நல்லா இருக்கிறோம் நீ பார்க்காத, உனக்கு கீழ் உள்ளவன் நீ பொருளாதாரத்தால், அழகால், காசால், பணத்தால் எல்லாத்துலேயும் பாதிப்பால், சோதனையால் நீ பார்க்க வேண்டும். இப்போ உனக்கு கை உடஞ்சிருக்கா, நீ பக்கத்தில் பார்க்கணும், ஒருத்தன் செத்து கிடப்பான். இப்போ நீ யோசிக்கணும், ஆஹா அவன் மௌத்தா போயிட்டான், கை கால் உடஞ்சி, அல்லாஹ் கையோடு நம்மளை விட்டுட்டான, கட்டுப்போட்டு ஒரு மாதத்தில் சரி பண்ணிடலாம் என்று நினைத்தால் அல்லாஹ் செய்த அந்த அருளில் நீங்கள் நிராசை அடையாமல் இருக்கலாம். அடிப்படாதவர்களை நீங்கள் பார்த்தால் இறைவனின் மீது நீங்கள் குறைய பார்ப்பீர்கள். இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். நம்மளால் கறி சாப்பிட முடியலையா, சாப்பிட முடியாமல் ஒருத்தன் இருக்கிறான், அவனை பாருங்கள். நம்மளால் ஒழுங்கான ஆடை எடுக்க முடியலையா, ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பாருங்கள். அழுக்கு கிழிந்த சட்டைகளோடு தெரிகிறார்கள், அவர்களை பாருங்கள். இப்படி நம்மோட கீழே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற, சொந்த வீடு கனவாக இருக்கிறதா, வீடு இல்லாமல் மலையிலும் மேலிலும் பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் அங்கங்கே படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்படி நம்ம ஒவ்வொருவரும், உங்களுக்கு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைகளை வச்சு கொஞ்சம் முன்ன பிள்ளை சோதனைகள் இருந்தால் பிள்ளை இல்லாமல் எத்தனை பேர் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் செய்த அருளில் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய இந்த இடத்துல ரசூல்லா அதை தனக்கு சோதனை வரும்பொழுது தன்னை விட சோதிக்கப்பட்ட மூசாவை யோசித்து பார்த்து தன்னுடைய மனதை அல்லாஹ்வுடைய தூதர் சைக்காலஜிக்கலாக ஆறுதல் படுத்தி கொண்டார்கள் என்ற தகவலும் இதில் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், ஆமாம் தர்லவுனா எதஹபன் நாசு பி ஷாத்தின் வல் பைரின், அந்த மக்கள் எல்லாம் ஆடோடனும் மாடோடனும் அவர்கள் ஒட்டகத்துடனும் அவருடைய வீட்டிற்கு அவர்கள் சொல்கிறார்கள், தஹபூ நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லவில்லையா, அவர்கள் வாங்கிவிட்டு அவர்கள் அந்த பொருளை கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள், நான் உங்களோடு அல்லவா வருகிறேன், நான் உங்களோடு வருவது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா என்றொன்ன அந்த நபித்தோழர்கள் கண்ணீர் வடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை இதனை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள். அந்த இடத்துல தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அந்த இடத்துல மனம் உருகி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் நபிகள் நாயகத்தின் மீதே பொருளாதாரத்தில் ஒரு கடுகளவு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் நம்மளை சிந்தித்து பாருங்கள். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள். அதற்கு நம்ம தெளிவானவர்களாக, நல்ல முறையில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு தெளிவான கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் கூட இப்படியான குற்றச்சாட்டுகள் ரசூலுல்லாவின் மீதே வைத்திருக்கிறார்கள் என்றால் நாமலாம் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்குரிய தோல்வியை அல்லாஹ் மென்ஷன் பண்ணி காட்டும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹுனைன் யுத்தத்தில் நாம் உங்களை சோதித்தோம். எப்படி தெரியுமா, நீங்கள் படையின் எண்ணிக்கையை நீங்கள் நினைத்து விட்டீர்கள், 10,000 பேர் இருக்கிறோம் என்ற படையினுடைய எண்ணிக்கையை வைத்து உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தி விட்டது. பத்ரில் நீ 310 அவன் அதிகம்,
உஹதில் ஏறத்தாழ ஒன்றா தான் இருந்துச்சு, ஹந்தக்லேயும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஹுனைனில் உங்கள்கிட்ட படை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் மமதையில் அதான் இவ்வளோ பேர் இருக்கிறமே போட்டு பார்த்துடலாம் என்று நினைத்ததனுடைய விளைவுதான் போர்க்களத்தில் பாதிப்பு வந்து புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னித்தான். புறமுதுகு காட்டு ஓடியவர்களை அல்லாஹ் மன்னித்ததாகவும் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். மமதை, பெருமை, அகந்தை, அகம்பாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தால் எக்காலத்தில் நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7 நாட்கள் இந்த தொடரை நம்ம பார்த்துருக்கிறோம். இதில் இஸ்லாமிய போர்களில் பல்வேறு விதமான படிப்பினைகள், ஒரு படிப்பினைகளை மட்டும் நம்ம சொல்லாமல் ஏராளமானதை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமான இந்த போர்க்களங்கள், இந்த வரலாறுகளை நீங்கள் படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றை நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காகவும் நம்ம மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும் நாம் நாளை மறுமைக்கு என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகவும் இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கும். வரலாறுகளை என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு போர்க்களத்தில் ஒவ்வொரு நபித்தோருடைய தியாகத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி சமுதாயத்தில் சில பேர் அவன் தியாகம் பண்ணா இவன் தியாகம் பண்ணா என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவர்களுடைய ஹீரோயிசம், இந்த நபித்தோர்கள் செய்த வீர தீர போர், அனஸ் பின் நதரை உஹது போர்க்களத்தில் பார்த்தோம். இப்படியானவர்கள் இன்றைக்கி சினிமாவில் இவன் 10 பேர் 20 பேரை கைத்த கட்டி அடிக்கிற மாதிரி காட்டுறான். உண்மையிலே அவன் அடிக்கிறானா? காரை விட்டு இறங்கி ஒருத்தனை அடிடான்னு சொன்னால் அவனால் நிற்க கூட முடியாது. ஆனால் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 வயசுக்காரன் 20 வயசுக்காரன் மாதிரி மேக்கப் போட்டு என்ன செய்கிறாங்க, டெட் பாடியாக போகிறவனை கூட நிப்பாட்டி வச்சு பெரிய ஃபைட்டர் மாதிரி காட்டி அவனை போய் ஹீரோவாக இந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் திணிச்சு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் பல இஸ்லாமியர்கள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்கிறார்கள். நீ யோசித்துப்பார், உன் வரலாற்றை திரும்பிப்பார். உண்மையான ஹீரோ யார் என்று நீ வரலாறை படித்துப்பார். அவர்களுடைய வீரதீர போரை நீ சிந்தித்துப்பார். அனஸ் பின் நதரை நீ சிந்தித்துப்பார். உமர் இப்னு ஹத்தாபை நீ பார். அபூபக்கர் சித்திக்குடைய அறிவுத்திறனை பார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போர் செய்தார்கள் என்று பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போர் வியூகத்தை நீ சிந்தித்துப்பார். இது அல்லவா உனக்கு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும், இது அல்லவா உனக்கு வீரத்தை கொடுக்க வேண்டும், இது அல்லவா உனக்கு நல்ல பாடத்தை கொடுக்க வேண்டும். இதை விட்டு கண்ட கலிசடைகளுடைய வரலாறுகளையும் சினிமாக்களையும் பார்த்து இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்படியான வரலாறு இல்லாவிட்டால் நீ அதை தேடி போகலாம். இன்னும் இது போன்று ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய குடும்பத்தார்கள் அனைவரும் இந்த ரமலானுடைய காலத்திலே இந்த போர்க்களங்களை அடிப்படையாக வைத்து நாம் இப்படியான போர்க்களங்கள் வந்தால், தியாகம் செய்கிற ஒரு களம் வந்தால் நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நிறைவான ஈமானையும் கொள்கை உறுதியையும் இந்த உலகத்தில் எந்த சோதனை வந்தாலும் அதை தவிடுபடியாக்கி இஸ்லாத்திலே நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தினையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கு தருவானாக என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.